ஒரு அமைதியான நகரத்தில் ஆரவ் என்று ஒரு இளைஞர் இருந்தார். அவர் ரொம்ப நல்லவர். அவர் எப்போவுமே மற்றவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், மற்றவங்க மனசில் நம்ம இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து போய்கிட்டே இருந்தார். அப்போது அவர் மனத்தில் எப்போவுமே ஒரு பயம் இருக்கும், இவங்க நம்மளை விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுனால, இவங்களை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம அவங்களுக்கு சரின்னு போயிடணும் அப்படின்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. மற்றவங்களை மகிழ்விச்சு பார்க்குறதே அவருக்கு ஒரு வேலையாக செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவருக்கு ஓவியம் வரைகிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நண்பர்கள் கிரிக்கெட் விளையாட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா உடனே அவர் கிரிக்கெட் விளையாட போயிடுவார், ஓவியத்தை விட்டுடுவார். அப்படிப்பட்டவர் இந்த ஆரம். சரி, எல்லாத்துக்காகவும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தார். தனக்குன்னு உள்ள ஆசைகளை அவர் அதை பொருட்படுத்தலை. ஒரு நாள் அவருடைய ரொம்ப உயிருக்கு உயிரான நண்பர் ஊரை விட்டு போகிறார், வேறு வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு போகிறார். அப்போ இவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. காலங்காலமாக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருந்தேனே, ஆனால் இப்போ எனக்குன்னு அவங்க யாருமே இல்லையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தார். எனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நான் மறந்தே போயிட்டேனே அப்படிங்கிறார். அப்போ அவருக்கு பதில் இல்லை, என்ன சொல்கிறது அப்படின்றதே அவருக்கு தெரியலை. அப்போது ஒரு நாள் என்னாச்சு, அவர் ஒரு பார்க்குக்கு போகிறார். பார்க்குக்கு போகும்போது அங்கே பார்க்கில் ஒரு பாட்டியம்மா உட்காந்துருக்காங்க. அந்த பார்க்கில் அவங்க தியானம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ இவர் ரொம்ப சேடாக இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்க கேட்குறாங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாரோ அறிமுகம் இல்லாதவங்க தான், ஆனால் அப்படி கேட்குறாங்க. கேட்கும்போது அரவ் அவங்கள ரொம்ப பிடிச்சவங்களாக நினச்சிட்டு அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நான் சாக்ரிஃபைஸ் பண்ணது நிறையா, நான் எதுவுமே பண்ணிக்கிட்டதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்னுடைய அடையாளத்தையே நான் மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த பாட்டியம்மா சொல்கிறாங்க, இந்த மரத்தை பார், இந்த மரத்தில் எத்தனையோ குருவிகள் வருது போகுது, எத்தனையோ பேர் இதனுடைய பழங்கள் எல்லாம் பறிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் இந்த மரம் எப்படி இருக்குது, வலிமையாக நின்றுக்கிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நம்மளே இருக்கணும். நம்மளுக்கு வேண்டியதை, நம்மளுக்கு பிடிச்சதை நம்மளும் செய்யணும் அப்படின்றாங்க. அப்போது அரவுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் ஏற்படுது. நம்ம வாழ்க்கையில் இனிமேல் நம்ம இப்படி இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு போகக்கூடாது, நாமளும் நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு உணர ஆரம்பித்தார். இப்போ அவர் சொல்கிறார், சரி நான் இனிமேல் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவருக்கு பிடிச்ச ஓவியத்தை வரைய ஆரம்பிக்கிறார். சில பேருக்கு நோ அப்படின்னு சொல்ல பழகுறார். ஆக்சுவலாக லேர்ன் டு சே நோ அப்படிங்கிறதே ஒரு கான்செப்ட் இருக்குது. எல்லாத்துக்கும் நம்ம சரி தலையாட்டிகிட்டே போகக்கூடாது. நம்ம சில விஷயங்களுக்கு நோன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த நோன்னு சொல்ல தெரியணும். இல்லை எனக்கு வேண்டாம், இது பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லணும். எல்லாத்துக்கும் நம்ம சரின்னு போனால் அப்போ நம்மளை டேக் இட் ஃபார் கிராண்டட் பண்ணிடுவாங்க. அதனால் அவர் அந்த மாதிரி மாற ஆரம்பிக்கிறாரு. இப்போது அவருடைய வாழ்க்கையில் வசந்தம் ஏற்படுது. அவர் தன்னம்பிக்கையோடு வாழ ஆரம்பிக்கிறார். இதுதான் இன்றைய கதை. சரி, இதிலேருந்து நம்ம கற்றுக்கிட்டது என்ன? எனக்கு பிடிச்சது என்னவோ நான் செய்யணும். நமக்கு பிடிச்சது நியாயமானதாக தான் இருக்க போகுது. சரி, இன்றைக்கி எனக்கு தோசை வேணாம், இட்லி தான் வேணும் அப்படின்னா இட்லியை பண்ணி சாப்பிட்லாம், இதில் என்ன இருக்குது? அது மட்டும் இல்லை, எத்தனை வயசானாலும் நமக்குன்னு சில ஆசைகள் இருக்கும். நான் இப்போ ட்ரம்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அப்போது அதை போய் கற்றுக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லை. அதனால் நம்மளையும் பார்த்துக்கணும், நம்மளுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அது இந்த கதை மூலமாக தெரிஞ்ச மிகப்பெரிய விஷயம். அதனால் இன்னுமே நம்மளுக்காக வாழ ஆரம்பிக்கணும். நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ நம்ம அதையும் செய்யணும். மற்றவங்களுக்காக செய்யலாம். எல்லா ஹோம் மேக்கர்ஸ், எல்லா இந்த உலகத்தில் இருக்க ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருக்காகவும் தான் வாழணும். அதாவது ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப்காக, ஒய்ஃப்னா ஹஸ்பண்டுக்காக, குழந்தைங்களுக்காக, இதுதான் லைஃப். ஆனால் நமக்குன்னு உள்ள ஆசைகளுக்கும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நாம் அதையும் நம்மளுக்கு மதிப்பு கொடுக்கணும். இதுதான் இன்றைய கதையோடைய சாராம்சம். நன்றி, மிக்க நன்றி. மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த கதை மூலமாக டேக்அவே என்னங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பகுதி என்னன்றது சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம இனிமே நம்மளை எப்படி மாத்திக்க போறோங்கிறதையும் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.